ஜெய் சீதாராம். என்ன ராமநாமா சொல்கிறீங்களா? சொல்கிறீங்களா ராமநாமா? இவங்களாம் ராமநாமம் சொல்கிறவங்க. இங்கே வந்து அதுக்கு முன்னாடி ராமாயணம் படிச்சுட்டு இருந்தேன். மழை பெஞ்சதுனால இந்த சைடு வர முடியல. இப்போ அங்கே பண்டைய நாள் மரத்துலேயே நம்ம படிக்கிறோம். காலையிலேருந்து ஏன் ஓடுறோம்னு தெரியாது, நாங்கள் ஓடிக்கிட்டே இருப்போம். அது விதிக்கான ஓட்டம். இந்த ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் எங்களை ரிலாக்ஸ் பண்ணி எங்களை சிந்திக்கிறதுக்கு பகவானை பற்றி நினச்சி பகவானை பற்றி பூரிப்பாக சந்தோஷமாக ஆடல் பாடல் இதழோட எல்லாம் ராமநாமத்தை சொல்லி அவங்கவுங்க மதத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களோட விருப்பப்படி அது மாதிரி அமைச்சிக்கலாம். அதில் எந்த தப்பும் இல்லை. இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூரத்தாழ்வான். கூரத்தாழ்வான்னா அவரை சொல்கிறதுக்கு நமக்கு தகுதியே கிடையாது. இருந்தாலும் இந்த நாக்கு நமக்கு கொடுத்துருக்குற அப்படின்னா நல்லவங்களை பற்றி பேசணும். அப்படி பேசினா தான் அந்த நாக்குக்கு பெருமை. அந்த நாக்கு நினைக்கும், இப்போ யாராச்சும் ஒரு நல்லவங்களை பற்றி பேசுகிறாங்களா அப்படின்னு இந்த நான் பிறவி எடுத்த நாக்குக்கு ஒரு 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 மோட்சம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு நல்லவங்களை பற்றி பேசணும். கூரத்தாழ்வான்கிற சாதாரண இருக்குது. கூரத்தாழ்வான்கிறவர் எப்படி விட்டவர்னா, அவருக்கு முன்னாடி நம்ம எப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படின்னு நமக்கு வந்து வாழ்ந்து காட்டிட்டு போனவர். ராமானுஜர் காலத்தில் ராமானுஜருடைய சீடர் தான் சொத்து பத்தை பூரா அன்னதானம் பண்ணி கடைசியில் அந்த ராமானுஜரே எனக்கு குருன்னு சொல்லி ஐக்கியமானது, ரங்கநாதர்கிட்ட ஐக்கியமானது. கூரத் விஜயம்னு பேர். எனக்கு ரொம்ப ஸ்ரீரங்கம் போனோன்னா ரொம்ப பிடிக்கக்கூடிய 2 பேர் என்னென்னா, ஒன்று ஆலவட்டம் விசுற அந்த திருக்கச்சி நம்பி பகவானுக்காகவே தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டவர். இன்னொன்று கூரத்தாழ்வான். நிறைய இருக்கிறாங்க, அதெல்லாம் கட்டுக்கடங்காத பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம நினைவில் இப்போ அவங்களெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டது. இப்போ எங்கள் மூதாதையர்கள் பண்ண தியாகத்தினால நாங்கள் உட்காந்துருக்கேன். அதுமாதிரி அவங்கெல்லாம் செய்த தியாகத்தினால தான் நம்மளுடைய குணங்களை மாற்றிக்கிறதுக்கு அவங்களையெல்லாம் நினச்சிக்க வேண்டியது இருக்குது. இப்போ ஏன் அந்த கூரத்தாழ்வானை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, நான் தவறான வழியில் திசை திரும்பாமல் இருக்கிறதுக்கு அவங்களாம் ஒரு உழுக்கு கட்ட மாதிரி. ஒரு தேர் போகுது, அது கரெக்டாக ரோடு போனால் தான் அது போய் சுற்றி அதோட இடத்துக்கு வந்து சேரும். அப்போ அதுக்கு திசை திருப்புறதுக்கு ஒரு உழுக்கு கட்டல். அந்த மாதிரி அவங்கள தன்னை தானே அழிச்சிக்கிட்டு நமக்கு உழுக்கு கட்டை போடும்போது அந்த உழுக்கு கட்டை பார்த்தீங்கன்னா அடித்து பிச்சுக்கிட்டெல்லாம் போகும். அவ்வளோ வலியும் தாங்கிக்கிட்டு அந்த தேரை திசை திருப்பும். ஆக அது மாதிரி அவங்க கஷ்டப்படுத்தி நம்ம அவங்கள பற்றி நினச்சி அவங்கள பற்றி பேசுகிறதுனால நம்மளுடைய குணங்கள் மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு. தன்னம்பிக்கை நமக்கு உள்ளே இருக்கிற தன்னம்பிக்கை துளிர் விடுற தூண்டி விடுறதுக்கு அவங்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதம். எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போ எனக்குள்ளே இருக்கிற உள்ளே இருக்கிற இந்த புத்துணர்வு தூண்டி விடுவோம். தூண்டி விட்டால் தான் நான் ஒரு செயலை செய்ய முடியும், நல்ல செயலை செய்ய முடியும், இல்லாட்டி செய்ய முடியாது. இப்போ எனக்குள்ளே இருக்கும், அது உறங்கிக்கிட்டு இருக்கும், அதை தூண்டி விடுறதுக்கு ஒரு ஆள் தேவையில்ல. அந்த மாதிரி அவர் வந்து குணங்கள் சீர்படுத்தணும்னா கூரத்தாழ்வானை நல்லா பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்போ அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவருடைய காலத்தில் தன்னுடைய சொத்தெல்லாம் விற்று எல்லாம் மக்களுக்கு அன்னதானம் பண்ணி பகவான்கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சி ராமானுஜரோடையே இருந்து அவ்வளோ கைங்கரியம் பண்ணவர். கைங்கரியம் பண்ண பகவானை இறுக்கமாக நம்ம பிடிச்சி தனக்குள்ளே தன்னம்பிக்கை வந்துடும். இந்த தன்னம்பிக்கை வளரணும்னா அவங்களுடைய ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் இவங்களுடைய இதெல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கும். படிக்காமலாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் நம்மளோட குணங்களை திருப்பவே முடியாது. அதுக்கு உதாரணம் நான் தான், அடியன் தான். என்னமோ உள்ளே இருக்கிற அந்த கழிவை வெளியில் உள்ளே இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் வெளியில் கொண்டு வரணும். உள்ளே ஒரு புது தண்ணியை ஊற்றுனா தான் அந்த அழுக்கு வெளியில் வரும். அதுமாதிரி நல்லவர்களை பற்றி உள்ளே நினச்சிக்கிட்டே இருந்தால் தான் இங்கே இருக்கிற அந்த கெட்டதெல்லாம் வெளியில் போகும். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, கூரத்தாழ்வான் சொல்லிட்டாரு, அரசர் வந்து ராமானுஜர் பதில் இவர் போயிடுறாரு அரசபைக்கு. ஏன் போனோன்னே நீ எங்கன்னா நான் தான் ராமானுஜன் சொல்லி காவி கட்டிட்டு போயிடுறாரு. எப்படி மாதிரிலாம் பண்ணலான்னு சொல்லி விவாதம் நடக்குது. நீங்கள் உங்கள் தண்டனையை கொடுங்க சொன்னோன்னே இவர் கண்ணை பிடுங்குங்க அப்படின்னு சொல்லி பிடுங்கி விட்றாங்க. கண்ணை குத்தி காயப்படுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் காலங்கள் உருண்டோடுது, வந்துடுறாங்க. அப்புறம் எல்லாம் சகஜ நிலைக்கு வந்துடுது. ஊர் நிலைமையெல்லாம் எப்போதுமே ஒரே நிலையாக இருக்காது, மாற்றங்கள் மாறிக்கிட்டே இருக்கும்.
குணங்களை மட்டும் நம்ம மாற்றாமல் வச்சுக்கணும். பகவானை இறுக்கமாக பிடிச்சிக்கணும். காலங்கள் மாறிக்கிட்டே இருக்குங்க. எது வேணாலும் பண்ணிட்டு துன்பம் வருது, இன்பம் வருது, அதெல்லாம் இருக்குது. பகவானை மட்டும் பாதத்தை இறுக்கமாக பிடிச்சிக்கணும். அப்போ ராமானுஜர் சொல்கிறாரு, எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பகவான்கிட்ட போய் உனக்கு நல்லபடியாக கண் ஒளியை கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்க அப்படிங்கிறாங்க. அப்போ கூரத்தாழ்வான் போகிறாரு, எனக்கு கண்ணை கொடுக்குறியே இல்லையோ, கிருமி கொண்ட சோழனுக்கு நல்ல அனுகிரகம் பண்ணு அப்படின்னு பகவான்கிட்ட போய் ரங்கநாதர்கிட்ட வேண்டிக்கிறார். ராமானுஜர் கேட்குற, என்ன வேண்டிக்கிட்ட அப்படின்னு கேட்குறாரு. இது மாதிரி கிருமி கொண்ட சோழனுக்கு நல்ல அனுகிரகம் நல்ல கதி அடைக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். ஏன் உனக்கு எதுவும் வேண்டிக்கிறேன்? இல்லை, அவனுக்கு நல்ல எண்ணங்களையும் நல்ல குணங்களையும் கொடுத்துருந்தா அவன் ஏன் என்னை துன்புறுத்த போகிறான்? அப்போ அவனுக்கு கொடுக்காதது அவருடைய கடமை தானே. அவனுக்கு கொடுத்தது தான் ஏன் அவன் என்னை துன்புறுத்த போகிறான்? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வேர்டு. அவனுக்கு நல்ல எண்ணங்களையும் நல்ல புத்தியும் கொடுத்துருந்தா என்னை ஏன் அவன் துன்புறுத்த போகிறான்? இப்படியெல்லாம் என்ன எங்கே போகிறான்? அப்போ திருத்த வேண்டியது அவனுக்கு நல் கதி கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாரு. திரும்ப போய் கேள்வியோட திரும்ப பகவான் அனுகிரகம் பண்ணிடுறாரு. இதில் என்னன்னா, நமக்கு அவங்க மாதிரி ஒரு மகான்களுடைய அந்த கருத்து எதை எடுத்துக்கணும்னா, இப்போ நான் வேலை பார்க்குறேன், ஒரு வேலை இடத்துல வேலை பார்க்குறேன், என்னை யாராச்சும் சீன்றாங்க, இல்லை யாராச்சும் கோவப்படுத்துகிறாங்க, இல்லை எனக்கு பிடிக்காத விஷயத்த பேசுகிறாங்க அப்படின்னா, அவங்க மேலே கோவப்படுறத விட கொஞ்சம் ஒதுங்கி, சரி இது பகவானுடைய அருள், நம்மளை சீர்படுத்துறதுக்காக அவங்கள ஒரு வாத்தியாரை வச்சு நம்மளை சோதனைக்கு உள்ளாக்குறாரு. சோதனை கொடுத்து நம்மளை இவன் தெளிவாக இருக்கிறானா, பக்குவம் அடைஞ்சிருக்கிறானா அப்படின்னு சோதிச்சு பார்க்குறாரு. அதனால் நம்ம இதுலேருந்து விலகி இருக்கணும் அப்படின்னு நினச்சி பகவான்கிட்ட வேண்டிக்கணும். பகவானே அவங்களுக்கு நல்ல எண்ணத்தையும் நல்ல புத்தியும் கொடுங்க. அவங்களுக்கு நல்ல எண்ணமும் நல்ல புத்தியும் இருந்தால் அவங்க ஏன் என்னை சீண்ட போகிறாங்க, என்னை ஏன் கோவப்படுத்த போகிறாங்க அப்படின்னு பகவான்கிட்ட வேண்டிக்கணும். இறைவன்கிட்ட வேண்டிக்கணும். இறைவா, என்னை சுற்றி உள்ளவங்களுக்கெல்லாம் நல்ல எண்ணத்தையும் நல்ல புத்தியும் கொடுங்க, அவங்களுக்கு நல்ல அனுகிரகம் பண்ணுங்க. பண்ணால் என்னை யாரும் காயப்படுத்த மாட்டாங்க, துன்பப்படுத்த மாட்டாங்க. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ நம்ம ஒருத்தரால் நமக்கு துன்பம் வருது அப்படின்னா உடனே பகவான்கிட்ட போய் வேண்டியது, பகவானே அவருக்கு நல்ல எண்ணத்தையும் நல்ல புத்தி கொடுத்து அவரை நல்லபடியாக ஆக்கி விடுங்க. அவர் நல்லபடியாக ஆக்கி விட்டு அவர் மேல் சிரிப்பு போயிடுவார். என்னை ஈக்குவலாக இருக்கிற வச்சு என்னை நோண்டிகிட்டு இருக்காரு. அந்த மாதிரியும் ஒருத்தருக்கு நல்லது செஞ்சு கூட நம்ம பிரச்சனையிலேருந்து தப்பிக்கலாம். இப்போ ஒருத்தருக்கு கெடுதல் பண்ணி அவனை போய் அடித்து துன்புறுத்தி நமக்கு ஏன் எனக்கு தொந்தரவு பண்ணுற நம்ம போய் கேட்கறத விட, இறைவன்கிட்ட போய் நின்று அவனுக்கு ஏதாச்சும் நல்லதை பண்ணி அவனை இன்னொரு ஸ்டெப்பு மேலே ஏற்றி விட்டுரு. ஏன் அவனுக்கு ஈக்குவலாக அவன் இருக்க வச்சு அவன் எனக்கு தொந்துட்டுருக்கான், எனக்கு இறைவன்கிட்ட நிறைய தொண்டு செஞ்சுட்ருக்கேன், அவன் இடைஞ்சல் பண்ணிட்டுருக்கான், அவனுக்கு ஒரு ஸ்டெப்பு மேலே ஏற்றி விடு, அவனுக்கு தகுந்த மாதிரி எங்கேயாச்சும் போய் போட்டுக்கிட்டு இருக்கட்டும். அந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு நம்ம நல்லது பகவான்கிட்ட போய் நல்லதை வேண்டி அவரை நல்லபடியாக ஆக்கி விட்டு அந்த ஆபத்துலேருந்து தப்பிச்சுக்குது. இது ஒரு மாதிரியான ட்ரிக்கான வேலை. ஏன் கெட்டது செஞ்சு தான் ஒரு பிரச்சனையும் தப்பிக்கணுமா, நல்லது செஞ்சு ஒரு பிரச்சனையே வெளில வர முடியாதா அப்படின்னு நம்ம மாற்றி யோசிக்க வேண்டியதுதான். இதுதான் கூரத்து ஆழ்வாருடைய மிகப்பெரிய ஒரு கதை. நிறைய இருக்குது அவருடைய கதைகள். ஆனால் இது ரொம்ப முக்கியமான இது என்னன்னா, நம்ம பள்ளிக்கூடத்தில் இல்லை வேலை செய்கிற இடத்துல இல்லை அலுவலகத்தில் இல்லை உற்றார் உறவினர் பக்கத்து வீடு இவங்கள்ட்டெல்லாம் இந்த கூரத்தால் அவங்கெல்லாம் ஏதாச்சும் நம்மளுக்கு சண்டையோ இல்லை நம்மளை தூண்டிடுவோம். அதான் உசுப்பேதட்ட உம்முனும் கடுப்பேத்தலும் கம்மு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கணும். விஜய் சொல்லுவார்ல, அந்த டைலாக் அருமையான டைலாக். எது சொன்னாலும் நம்ம அமைதியாக பொறுமையாக கடந்து போயிட்டோம்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் அதை பயிற்சி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் நிச்சயமாக ஜெயிச்சிடலாம். நம்மளை சுற்றி உள்ளவங்க நம்மளை ஏதாச்சும் சீண்டிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்காமல் அமைதியாக அப்படியே கடந்து போயிட்டோம்னா அடுத்த லெவலுக்கு நம்ம போயிடலாம். ஆனால் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்குள்ளே நமக்கு அந்த கோவம் டக்குன்னு அவங்கள்ட்ட சண்டைக்கு போயிடுறதோ இல்லை நம்ம வார்த்தையை விடுறதோ அதுதான் நம்மளை அடுத்த கீழ்நிலைக்கு கொண்டுட்டு போகுது. நம்மளை மேல்நிலைக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னா வாயையும் காதையும் மூடிட்டோம்னா அடுத்தது நம்மளை மேல்நிலைக்கு போயிடும். அதை கடந்து போயிடும், அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிடும். இதை பயிற்சி பண்ணணும், டெய்லி மானிட்டர் பண்ணணும், டெய்லி பயிற்சி. ஜெய் சீதாராம். இந்த பதிவில் என்ன பதிவு பண்ணணும்னு நினச்சேன்னா, நம்ம வடுவூர் ஆஞ்சநேயர் கோயிலில் அதாவது ஸ்ரீரங்கத்தில் அடிப்பிரதட்சணை பண்ணால் மாதத்தில் ஒரு நாளோ இல்லை வாரத்தில் ஒரு நாளோ போய் அடிப்பிரதட்சணை பண்ணால் நிச்சயமாக மோட்சம் உண்டு அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா ஸ்ரீரங்கம் போனால் ஸ்ரீரங்கத்தை சுற்றி அடிப்பிரதட்சணை பண்ணுங்கள்.
கால் மேலே கால் அடி மேலே அடி வச்சு பிரச்சனை பெருமாளை சுற்றி வர்றது. போனோடனே சக்கரத்தாழ்வார் பாருங்கள், ஆழ்வார்களை பாருங்கள், அம்மையாரை பாருங்கள், அதுக்கப்புறம் போய் அப்பாவை பாருங்கள். அப்புறம் அம்மையாருக்கு பின்னாடி வந்து கல்யாண மண்டபம் இருக்கும், அங்கே போய் நல்லா சுற்றி சேவை பண்ணுங்கள், நல்ல சுப நிகழ்ச்சி நடக்கும். நம்ம ஊருக்கு பக்கத்தில் ஏதாச்சும் ஆஞ்சநேயர் கோவில், பெருமாள் கோவில் இருந்தால் அடிப்பிரதட்சணை பண்ணலாம், நிறைவேறதெல்லாம் நிறைவேறணும் ஒரு ஐதீகம் இருக்குது. நம்ம வடுவூர் ஆஞ்சநேயர் கோவிலில் அடிப்பிரதோஷனை பண்ணால் எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு ஒரு பழக்க வழக்கங்கள் சரியில்லை, தீய பழக்க வழக்கங்கள், தீய இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்மளை விட்டு போகணும் அப்படின்னா நம்ம வடுவூர் ஆஞ்சநேயர் கோவிலில் அடிப்பிரதோஷனை பண்ணோம்னா அது நம்மளை விட்டு போயிடணும் ஒரு அதிகம் இருக்குது. அது சக்ஸஸ் பண்ணி நிறைய பண்ணியிருக்கிறாங்க. நான் அடியேனும் இன்றைக்கி 3ஆவது நாள் பண்ணியிருக்கிறேன். பண்ணதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் எதுவும் சொல்லுவாங்கள்ல, அது ஒரு பொய், அதெல்லாம் சும்மா நம்ம அதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு. அதை ஒரு விஷயத்த நம்ம சோதிச்சு பார்த்துட்டு தானே அதுக்கப்புறம் அதை அங்கீகாரம் இருக்கணும். அது எத்தனை பேர் சாதிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம சோதிக்கணும்ல. இன்றைக்கி நான் 3ஆவது நாள் அடிப்பிரதட்சணை பண்ணியிருக்கிறேன். ஒரு நல்ல பழக்கத்தில் யார் மனசும் புண்படாமல், காயப்படுத்தாமல் என்னை ட்ராவல் பண்ணி நல்லபடியாக கொண்டுட்டு போய் நல்ல இடத்துல சேர்க்கணும்னு ட்ராவல் பண்ணி இன்றைக்கி அடிப்பிரதட்சணை இன்றைக்கி 3ஆவது நாள் பண்ணியிருக்கிறேன். ஒரு 3 மாதம் அதை தொடர்ந்து செஞ்சால் நிச்சயமாக அந்த ராமலட்சுமி சீதா பரத லட்சுமிகளோட அனுகிரகம் கிடைக்கும்னு ஒரு ஐதீகம் இருக்குது. பண்ணுவோம், நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். ஜெய் சீதாராம். இன்னைக்கு